நம்ம இடத்துக்கு போகிறோம், அங்கே கீழே ஏதாவது கிடக்குது, காசாகட்டும் பொருளாகட்டும் எது கிடந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, அது எடுக்காத அங்கேயே விட்டுட்டு வந்துன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு நேற்று தான் சத்தியமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு படி அவ்வளோ அமானுஷங்கள்லாம் இருக்குது. அது என்னன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன், இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். இதே தமிழ்நாடு நடந்த இன்சிடென்ட் தான். ஸ்ரீன்னு ஒரு பொண்ணு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சம்திங் அவங்க ஏதோ காட்டு வேலைக்கு போகும் போல் சம்திங் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணி போல் அந்த காடெல்லாம் கடந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வெளில பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெள்ளி கொலுசு புதுசாக இருக்குது, காலை தட்டி இருக்குது. ஸோ அந்த வெள்ளி கொலுசு பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. ஓகே, நம்ம காலில் பெருசாக ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட பணமும் இல்லை, இது வாங்கவும் முடியாது, ஸோ அந்த வெள்ளி கொலுசு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காட்டுலேருந்து அந்த வெள்ளி கொலுசு மட்டும் அவங்க எடுத்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க சாப்பிட்டு அந்த கொலுசு பார்த்தீங்கன்னா அவங்க உடுத்திட்டே இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா வீரம் பண்ணுறாங்க, காலை எடுத்து அந்த கொலுசும் மாட்டுறாங்க. கேஷுவலாக பார்த்தீங்கன்னா வந்து போகிறாங்க வராங்க. பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க தூங்கவும் போகிறாங்க. தூங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிட்நைட் ஒரு 11 மணி போல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதவை டொம்முன்னு யாரும் தட்டுறாங்க. இந்த பொண்ணு யாராச்சும் ஓகே நார்மலாக தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு வயசான ஒரு கிழவி, ரொம்ப வயசான ஒரு கிழவி, முகத்தோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. பொருள் ஒன்று இருக்குது, அது வேணும்னு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுது. இவங்க பசியில் தான் உளறாங்க போல. அந்த பொண்ணு வீட்டில் போய் சாப்பாடு பணம் எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டிலேருந்து எடுத்து பழைய சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே தூக்கி வச்சுட்டாங்க. எனக்கு இது வேணாம், என் பொருள் இருந்து ஒரு பொருள்னு சொல்லி இந்த பொண்ணு உடனே கோவப்பட்டாங்க. உன் கிளவி என்கிட்ட எந்த பொருள் இல்லை ஒன்றுது, நீ எது கேட்குற அப்படின்னு இருக்கும்போது அந்த பாட்டி எடுத்து சொல்லுது. பாட்டி பார்த்தி வந்து அப்படி நின்று அந்த பாட்டி அந்த பொண்ணு காலை தொடுது, என் கொலுசை கொடு அப்படின்னு சொல்லுது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மூச்சு பேச்சே இல்லை. அந்த பொண்ணு உடனே பார்த்தீங்கன்னா வந்து கதவெல்லாம் பூட்டிடுச்சு. பட் அது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாட்டி வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு கதை போட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் கொலுசு கொடுக்க போயிருன்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கொலுசையும் கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு தான் பெரியவங்க சொல்கிறாங்க, கீழே எந்த பொருள் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி. அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் நினைக்கிற பார்க்காம சொல்லுங்கள். அந்தமாதிரி ஹாரர் ஸ்டோரிக்கு நம்ம பேஜை பதிவு செஞ்சுக்கோங்க.